டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டு ரத்த பொரியல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரத்தத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலையா, எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியலையா, ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான ஆரோக்கியமான ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு நான் 2 ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன். இந்த ரத்தம் வாங்கின உடனேயே நம்ம வீட்டில் உடனே கழுவி சுத்தம் பண்ணி அதை வேக வச்சிடணும். நம்ம ரத்தம் வாங்கி வச்சுட்டு வேற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே நல்லா கரைஞ்சி நீத்து தண்ணியாக போய் குட்டியாக தான் இருக்கும். சமைக்கும் போது அது நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக். இது ரத்தம் வாங்கின உடனே வீட்டுக்கு அதை அலசி ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டா எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். வாங்கிட்டு வந்த ரத்தத்தை டைரெக்டாக அப்படியே பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி பிடிக்காதீங்க. அந்த ரத்தம்லாம் அப்படியே களைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை உள்ளே சேர்த்து இது மாதிரி 2 கைகளை வச்சு அப்படியே பூ போல் கழுவி எடுத்துக்கணும். ஆட்டோட குட்டி குட்டி முடி மண்ணெல்லாம் இருக்கும். இது போல் 2 முறை 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 3 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. போல் பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுட்டு ரத்தம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ ரத்தத்தை உள்ளே சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். உப்பெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம். நம்ம உப்பு போட்டு தான் ரத்தம் பிடிச்சிருப்பாங்க, அதனால் உப்பு போட்டு வேக வைக்கல. இப்போ ஒரு 12 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மொத்தம் 25 நிமிஷம் வேகணும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி தட்டில் வச்சு கொஞ்சம் அப்படியே சாய்ச்ச மாதிரி தட்டை வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி வரும். இங்கே பாருங்கள், தட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி அதுலேருந்து வரும். அப்படி சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் அதில் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நுணுக்குன சோம்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பூண்டு பல் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு ஜீரக பொடி கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த ரத்தத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் அப்படியே பிசைஞ்சு விட்டு உதுத்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சில பேர் அதை கட் பண்ணியும் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி உதுத்து விட்டு போடுறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி போட்டு செஞ்சோன்னா நம்ம சாப்பிட்றப்ப மெல்லும் போது அப்படி சக்க இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அந்த தண்ணி வடியாமல் இருந்துச்சுன்னா இதில் சொதன்னு ரொம்ப நாளி நம்ம அந்த தண்ணியை வத்துறதுக்கு வேக வைக்கிற வேண்டி இருக்கும். அதனால தான் அந்த தட்டை அப்படியே சாய்ச்சி வச்சோன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் இதாகிடும். பாருங்கள், இப்போ சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு. இப்போ 1/2 மூடி திருவண்ண தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏற்கனவே வெந்த ரத்தங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தேங்காய் பூ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ரத்த பொரியல் எவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேர நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.